ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். வளமான வைகாசி மாதத்தில் புண்ணியம் தரக்கூடிய நதிகளோட கதைகளை நம்ம கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி எந்த நதியை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நர்மதை நதியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நர்மதை நதி குஜராத் மாவட்டத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் தாயாகவே கருதப்படுறா. ஏன் அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற மக்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே இந்த நதி பூர்த்தி செய்கிறதுனால இந்த நதியை ரொம்ப கொண்டாடுறாங்க அங்கே இருக்கிற மக்கள். நாம் எப்படி இப்போ காவிரி நம்மளுடைய விவசாயத்துக்கு முக்கிய பங்கு கொடுக்குதோ அதே மாதிரியே தான் குஜராத் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த நதியை புண்ணிய நதியாக பார்க்குறாங்க. உண்மையாலுமே நர்மதை நதி ஒரு புண்ணிய நதி தான். எப்படி அப்படின்னாக்கா கங்கை யமுனையில் 7 தடவை நீராடிய பலனை நர்மதையில் ஒரு தடவை நீராடினாவே கிடச்சிருமா. அது மட்டும் இல்லை, இந்த நர்மதை நதியை பார்த்தாலே புண்ணியமாக, பேரை சொன்னாலே புண்ணியமா. இவ்வளவு புனிதம் வாய்ந்த இந்த நர்மதை நதி சிவனுக்கும் தபதிக்கும் மகளாக கருதப்படுது. சரி, இந்த நர்மதை நதியோட விசேஷம் இன்னும் என்ன அப்படின்னாக்கா கங்கையே தன்னுடைய எல்லா பாவங்களிலிருந்து விடுபடுறதுக்காக ஒரு கருப்பு பசு வேடத்தில் வருடத்துக்கு ஒரு முறை இந்த நதியில் நீராடுறாங்களாம். மக்கள் எல்லாருமே இதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறதுக்காக நர்மதை நதிவளம் அப்படின்னே ஆண்டுக்கு ஒரு தடவை இந்த நர்மதை நதி எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதோ அதை ஒரு வளமாகவே வராங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய சுகி நிகேதனத்தில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நர்மதை நதிவளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்மதை நதியோட கதை, அதோட மகிமை எல்லாமே அதில் இருக்குது. இந்த நர்மதை நதி ஓம்காரேஸ்வரர் அப்படிங்கிற ஆலயத்தில் இருந்து ஆரம்பமாகுது. சரி, இந்த நதி எங்கே இருக்குது அப்படின்னாக்கா அமர்கண்ட் சிகரத்தில் தோன்றி விந்திய சாத்புரா மலைகளுக்கு இடையில் பாய்ந்து நர்மதா அப்படிங்கிற மாவட்டம் வழியாக அரபிக்கடலில் உள்ள கம்பாத் வளைகுடாவில் கலக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த நர்மதை நதிக்கரையில் இருக்கிற கூழாங்கற்கள் எல்லாமே சிவபெருமானோட வடிவமாகவே கருதப்படுகிறது. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு சிவபெருமானோட ஞாபகம் வந்துடும். சரி, இங்கே பீம்பேட்கா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அதாவது நர்மதை நதி கரையோரமாக அங்கே 30,000 ஆண்டுகள் பழமையான குகை ஓவியங்களும் இங்கே இருக்குது. ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த நர்மதையில் நீராடி ஓம்காரேஸ்வரரை கும்பிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நர்மதையை நாமளும் வளம் வந்துடலாமா. இவ்வளவு புனிதம் வாய்ந்த நதிகளை பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது? நம்மளுக்கு தான் இருக்குது. நதிகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்துக்கலாமா. நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.